ஹலோ, இன்றைக்கி வந்து ஒரு 5:40க்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். 5:40க்கு எந்திரிச்சு உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே வரும்போது கரெக்டாக 6 மணி ஆகும். 6 மணிக்கெல்லாம் சமைக்க ஆரம்பித்தா தான் ஒரு 8:30க்கெல்லாம் சமையல் முடிஞ்சிடும். மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறமா ஜீவாவுக்கு வந்து லெமன் சாப்பாடு. அவனுக்கு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு அப்புறமே தான் செய்வோம். நானும் வந்து சமையல் வேலை நடக்க இந்த மாதிரி கொஞ்சம் இது கஜகஜன்னு ஆயிடுச்சுன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அப்படி விட்டுட்டே இருந்தால் எனக்கு அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அப்புறமா வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் ஒட்டுக்க எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லெமன் சாப்பாட்டுக்காக லெமன்லாம் புழிஞ்சு வச்சுட்டேன். லெமன்லாம் புளியறதுக்குள்ளார நம்மளோட சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு பொரியலும் வெந்துருச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கையோட பாத்திரமெல்லாம் நேற்றுக்கு பாத்திரம் ஒழுங்காக விளக்கவே இல்லை, சரி நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து விளக்க போட்டு அப்புறமே எல்லாம் கழுவிட்டு செடிக்கு வந்து எப்பயுமே தண்ணி காலையிலே ஊற்றி விட்டுருவோம். இல்லைன்னா நல்லா வெயில் வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி அந்த இடம்லாம் காஞ்சி இருக்கும். அதனால் தண்ணி நல்லா ஊற்றி விட்டுருவோம். தினமும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விடுறதுனால தான் நல்லா செடி வளருது. அப்புறமா பூவெல்லாம் நிறைய வந்துடும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இது வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நீங்கள் என்ன வீட்டில் டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு போங்க. நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஜீவாவுக்கு வந்துட்டு லெமன் சாப்பாட்டுக்காக எல்லாம் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம என்ன தான் அவனுக்கு பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் அவன் சாப்பிட்றது ஏதோ 4 வாய் தான். இது 4 வாய் சாப்பாட்டுக்காக நம்ம வந்துட்டு காலையிலலாம் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. அவனுக்கெல்லாம் ரெடி பண்ணி அமுச்சு விட்டா தான் எனக்கு ஒரு பெரிய வேலையே முடிஞ்சிடும். அவனுக்கு பிடிச்ச மாதிரியே தான் இருக்கணும், இல்லைன்னா சாப்பிடவும் மாட்டான். கொண்டு போனால் ரிட்டன் கொண்டு வந்துடுவான். அப்புறமா அவன் வேறு வேணும் அடம் பிடிச்சிட்டு இருப்பான். எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு. லெமன் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல் இன்றைக்கி சமையல். அப்புறமா இது அதே தட்டில் வந்து ஜீவாவுக்கு வந்துட்டு இப்போ சாப்பிட்டு போகிறதுக்கும் கொடுத்துட்டேன். நான் வந்து ஏதோ எடுக்கிறதுக்காக வெளியே வந்து பார்த்தா அச்சு வந்து கீழேருந்து தூங்கி எழுந்திரிச்சு இங்கே படிக்கட்டுலாம் தூங்கிட்டு இருக்கிறா. எங்கடா உள்ளே வந்தால் நான் ஏதாவது வேலை வச்சுருவேன்னு சொல்லிட்டு அவள் இங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. ஜீவாவுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டிவிட்டு அவனே அமுச்சு விட்டாச்சு. எப்பயுமே வந்து காக்காவுக்கெல்லாம் தண்ணி வச்சுருவேன், இல்லைன்னா அதை தட்டி விட்டு போயிடும். அதுக்கப்புறமா இருக்கிற இந்த கொஞ்சம் இடத்தையும் விளக்கி வச்சுட்டு அப்புறமா அச்சு வந்து உட்காந்து ப்ரஷ் பண்ணிகிட்டு இருந்தா. நான் வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுருவேன். அரிசி ஊற வச்சதுக்கப்புறமா அச்சு வந்து டீ வைக்கிறேன்னு சொன்னால் சரி குடிச்சிட்டு கீழே போயிடலான்னு பார்த்தா பால் நல்லா கெட்டு போச்சு. இவன் என்றைக்கு வாங்கி வச்சான்னு தெரியல. அதை எடுத்து டீ வைக்க போனான். அப்புறம் பார்த்தா பால் திருத்திரியாக ஆயிடுச்சு, எல்லாம் கெட்டு போயிடுச்சு. அப்புறமா வர டீ வைப்பா, அது குடிக்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. மதியம் என்ன சாப்பிட்டோன்னா மதியானமாக ஒரு 1 மணிக்கு வீடியோ போடுறேன், பாருங்கள். பாய்.